லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டைம் ஆகுது, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகாது. அது எனக்கு தெரியாதா? டேய், என்னடா கதவு இப்படி பப்பரப்பன் திறந்து வச்சிருக்க? மூடா. சரிண்ணே. அட பாவி, இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை இவன் இப்படியே சீரழிப்பானோ தெரியலையே. இதை இப்படியே விடக்கூடாது. அண்ணே, அண்ணே, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்கண்ணே. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா. ரைட்ல போறாங்க, ரைட் போங்க. டேய் மணி. அண்ணா, அண்ணா என்னண்ணாச்சு? ஏன்னா இவ்வளவு லேட்டு? ஆமா, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இம்சை. தாண்டி வரதுக்குள்ள தாவு கிழிஞ்சு போச்சு. டேய், கார்ல ஒரு பீஸ் இருக்கு, பார்த்து பத்திரமா இருக்குங்க. சரிண்ணே. டேய், மத்த பீஸ்லாம் ஒழுங்கா இருக்குல்ல? எங்கண்ணே, சாப்பாடு கொடுத்தா சாப்பிடவே மாட்டேன்றாளுங்க, கத்தி கூப்பாடு போறாளுங்க. டேய், இவங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடா. அதுக்கு தான்டா நமக்கு காசு. சாப்பிட முடியாதுன்னு சொன்னா செவிலே 4 அரை வச்சு சாப்பிட போயிடா. ஓ, இழுத்துட்டு வாடா அவளுங்கள.
மித்ராமா, என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு? அண்ணா, இங்க ஒரு பிரச்சனைண்ணா. பிரச்சனையா? எங்க எங்க இருக்கீங்கம்மா? என்னாச்சுமா? ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. ஹலோ, ஹலோ அண்ணா. லைன்ல தாம்மா இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க? எங்க இருக்கீங்க சொல்லுங்கம்மா, நான் உடனே வரேன். இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டென்ஷன் ஆகாதீங்க. ரொம்ப நிதானமா சரியா ஒரு வேலையை செஞ்சு முடிக்க வேண்டிய நேரம் இது. என்னம்மா சொல்றீங்க? அந்த மூர்த்தியோட கதை, அவன் என்ன பத்தி கட்டி விட்ட கதை, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மூர்த்தியா? ஆமா அண்ணா, நான் இருக்கிற லொகேஷன் அனுப்புறேன். நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் எங்க கூட்டிட்டு வாங்க. என்ன சொல்றீங்கம்மா? ஏமா நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பிரஷர் ஏறுதுமா. நீங்க மூர்த்தியோட இடத்துலயா இருக்கீங்க? அம்மா, அங்க இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லம்மா. ஐயோ அண்ணா, நான் ரொம்ப சேஃபா தான் இருக்கேன். ஆனா இங்க நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. மூர்த்தி இப்ப இங்க இல்ல. நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. அந்த பொண்ணுங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும் ப்ளீஸ். சரிங்கம்மா, எனக்கு புரியுது. ஆனா நீங்க பத்திரமா இருங்கம்மா. நான் இப்பயே ஸ்டேஷன் போறேம்மா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போலீஸோட வந்துடுறேம்மா. சரி, தேங்க்ஸ்ண்ணா. நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. சரிங்கம்மா. ஆட்டோ ஆட்டோ. எங்க சார் போனோம்? அண்ணா, போலீஸ் ஸ்டேஷன் போகணுண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போலாம் சார், இருக்கு. நில்லுப்பா. சார், யார பார்க்கணும்? எஸ்ஐ மேடம் இருக்காங்களா? இருக்காங்கப்பா. நீ யாரு? நான் மேடமை பார்க்கணும் சார். முக்கியமான விஷயம் சார். நீ விஷயத்தை சொல்லு, அது முக்கியமா இல்லையான்னு நான் சொல்றேன். சார், பேசிக்கிட்டு இருக்கலாம், நேரம் இல்ல சார். அர்ஜென்ட்டா பார்க்கணும் சார். இருங்க சார். மேடம் 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 எவ்வளவு சொல்லி கேட்காம உள்ள வந்துட்டார் மேடம். மேடம், ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம். அதான். சரி ஓகே மேடம், போங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒருத்தன் நிறைய அப்பாவி பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி வெளி ஸ்டேட்டுக்கு விற்க பாக்குறான் மேடம். நம்ம இப்ப உடனே அங்க போனா அவனை புடிச்சிடலாம் மேடம். வாங்க வாங்க மேடம், ப்ளீஸ். யோ, என்ன விளையாடுறியா? நீ பாட்டுக்கு வந்து தலையும் இல்லாம வாலும் இல்லாம இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்ற. யாரு கடத்துனாங்க? உனக்கு எப்படி விஷயம் தெரியும்? சரி, உன்னை நான் எப்படி நம்புறது? அது மூர்த்தின்னு ஒருத்தன் மேடம். மூர்த்தியா? ஆமா மேடம். என் தங்கச்சி கடைக்கு எங்கேயோ வெளியில போயிருந்தப்போ இவன் ஒரு பொண்ணு அந்த வழியா தூக்கிட்டு போறத பாத்திருக்கா. அவனுங்களை ஃபாலோ பண்ணி போய் தான் இவளுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எனக்கு உடனே போன் பண்ணிருந்தா மேடம். போலீஸை கூட்டிட்டு வர சொன்னா. வாங்க மேடம். சரி, நீ உன் தங்கச்சிக்கு கால் பண்ணி கொடு, நான் பேசுறேன். என்ன யோசிக்கிற? போன் பண்ணு, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பண்றேங்கம்மா. ஹலோ ஹலோ அண்ணா. அம்மா, நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேம்மா. எஸ்ஐ மேடம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இந்த ஒரே நிமிஷமா போன் கொடுக்குறேன். இந்தாங்க மேடம். ஹலோ மேம், இங்க பொண்ணுங்களை கடத்துறாங்க. எல்லாரும் 1 ஹவர்ல இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. அங்கிருந்து வேற ஸ்டேட்டுக்கு கடத்திட்டு போறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். சரிம்மா, இப்ப நீ எங்க இருக்க? நான் இருக்கிற இந்த லொகேஷனை தான் அண்ணனுக்கு அனுப்பியிருக்கேன் மேம். அங்க எத்தனை பேர் இருப்பாங்க?
சரி, நீ பதட்டப்படாம இரு. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. நான் வந்துகிட்டே இருக்கேன். ஆ. இந்தாங்க. கான்ஸ்டபிள்ஸ், ஒரு முக்கியமான ஆபரேஷன். உடனே என் கூட வாங்க. வித் வெப்பன்ஸ். நீங்களும் வாங்க சீக்கிரம். ஓகே சார், எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்னடா என்ன சொல்றாளுங்க? அடக்குடக்கமா இருக்காளுங்களா இல்ல அடம் பிடிக்கிறாளுங்களா? எங்கண்ணே, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க, அடம் பிடிக்கிறாளுங்க. எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணலண்ணே. ஏய், இப்படி இருக்கிறவங்க தான்டா தொழில கெட்டிக்காரியா இருப்பாளுங்க. அவளுங்க கையும் வாயும் கட்டி வண்டியில ஏத்துக்கடா. ஏன்னா வேற ஏதாவது இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறோமா? ஏய், இவங்கள ஒரே இடத்துல வச்சிருக்க கூடாது. சேஃப்டி இல்லடா, இடத்த மாத்திக்கிட்டே இருக்கணும். முதல்ல கேள்வி கேட்காம சொன்னதை செய்யுங்கடா. சரிண்ணே. வாங்க. ஏய், வாடா சீக்கிரம். இந்த வரேனே. சீக்கிரம் வா. அடன்றடா. வா வா, ஏத்து ஏத்து. ஏத்துடா. ஏறு. ஏத்து ஏறு. எல்லாரையும் லாரியிலேயே ஏத்துறாங்க. எங்க கொண்டு போறாங்க? ஏய், காய்கறி முட்டையை எல்லாரையும் மறைக்கிற மாதிரி அடுக்குங்கடா. சீக்கிரம். இப்படியே விட்ட ஆபத்து. நாமளும் லாரியில ஏறிட வேண்டியதான். பயப்படாதீங்க, நான் உங்களை இங்க இருந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். நான் உங்க கட்டை கழட்டி விடுறேன். யாரும் சத்தம் போடாம இருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, சத்தம் போடாதீங்க. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்து நம்மளை காப்பாத்துவாங்க. ஓகேவா? மேடம், தங்கச்சி தான் பண்றா மேடம். குடு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் தாமா பேசுறேன். சொல்லு. மேம், நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சேன்ல, இப்போ அந்த இடத்துல இருந்து பொண்ணுங்களை எல்லாம் வண்டியில ஏத்திட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அப்படின்னா நீ இப்ப எங்கம்மா இருக்க? நானும் அந்த வண்டியில தான் மேம் இருக்கேன். நான் உள்ள இருக்கிறது அவங்க யாருக்கும் தெரியாது. சரி, இப்ப எந்த இடத்துல வண்டி போகுதுன்னு ஏதாவது லேண்ட்மார்க் சொல்ல முடியுமா?
நான் வந்துகிட்டே இருக்கேன். வண்டியோட கலர், நம்பர் ஏதாவது நோட் பண்ணியாமா? சரி, பயப்படாம தைரியமா இருங்க. ஓகே மேம். நாங்க வந்துடுறோம். ஓகே. அண்ணே போலீஸ்ண்ணே. டேய் தெரியுதுடா, இப்ப ஏன் நீ பதற? இங்க பாரு, அவங்க என்ன கேட்டாலும் நான் பேசிக்கிறேன், நீ அமைதியாவே இரு. என்ன? ம் சரிண்ணே. நிறுத்து 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 நிறுத்தியா நிறுத்து. யோ அங்கேயே நிறுத்து. யோ கீழே அங்கேயா. மேடம் தங்கச்சி தான் ஸ்பீக்கர்ல கால் போடு. பண்றா. ஸ்பீக்கர்ல. அண்ணா எங்க இருக்கீங்க? இதோமா வந்துட்டே இருக்கோம். அண்ணா, நாங்க வந்த வண்டிய செக் போஸ்ட்ல போலீஸ் மடக்கிட்டாங்க. இப்ப நான் என்னென்ன பண்ணட்டும்? வண்டியில இருந்து குதிச்சு போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? நோ. அவங்கள நம்ப முடியாது. நீ வண்டிக்குள்ளேயே இருமா. நாங்க உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். இதோ இப்போ வந்துடுறோம். போலீஸ் காசு வாங்கிட்டாரே, இப்ப என்ன பண்றது? இவங்களை எப்படி காப்பாத்துறது?